அன்றைக்கி நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதில் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து ஆட்டோவில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தார். நான் ஏன் ஸ்லோவாக போகணும், உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா எனக்கு என்ன பிரச்சனை? அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து ஆட்டோ டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருந்துட்டு போக போக கஸ்டமர்ஸ், அதாவது நம்ம பேசஞ்சர்ஸ் தான் வந்து, நம்ம ஒரு ஆட்டோ ஓட்டுறோம், நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், அந்த தொழிலுக்கு ஒரு பேசஞ்சர் தான் வந்து நமக்கு கடவுள் மாதிரி. அந்த கடவுள்னு நான் மிகைப்படுத்தி சொல்லலை, அவங்க இல்லைன்னா நம்மளால் பிழைக்க முடியாது. ஒரு பேசஞ்சர் வந்து ஆட்டோவை தேடி வரல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பிஸ்னஸே பண்ண முடியாது. இதில் நம்ம வர பேசஞ்சர்ஸை நம்ம கேவலமாக பேசிட்டு அவங்கக்கிட்டே திரும்பி காசு வாங்கி நம்ம பிழைக்கும் போது அது ரொம்ப அசிங்கமாகவும் அருவறுப்பாகவும் இருக்குது. ஸோ பேசுகிறதுக்கும் ஒரு வரைமுறை இருக்குது. ஏங்க நாங்கள் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் பிச்சை எடுக்கலை, நாங்கள் வந்து உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு ஆரம்பத்தில் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். கடைசியில் நீ வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ் பள்ளமேட்டெலாம் பார்த்து போப்பா, நான் ஏன் பார்த்து போகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு செத்தா சாவுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப எகத்தாளமா நக்கலா, இது எப்படின்னே எனக்கு ஒன்றும் புரியல. நாம் வந்து ஒரு தொழிலை நம்பி நம்ம பிழைக்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலே அசிங்கப்படுத்துகிற மாதிரி. நீங்கள் ஆட்டோ தொழிலுக்கு வராதிங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுங்கள், வந்தால் வாங்க வராட்டி போங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் கேவலமாக பேசுங்க. நீங்கள் கேவலமாக பேசிட்டு எந்த தொழிலையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு புக்கிங் கம்பெனிக்காரன் வந்து உங்களுக்கு புக்கிங் தரான் அப்படின்னும் போது நீங்கள் கஸ்டமரை கூப்பிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் அவங்க கேட்குறது, கஸ்டமர்ஸ் கேட்குறது கரெக்டு தான். இந்த புக்கிங் ஆப்பில் உங்களுக்கு கம்மியாக தந்துமே நீங்கள் ஏன் இதில் ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்குறாங்க. நான் கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் வரேன். அதாவது நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸ் யாராவது ஆட்டோ புக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது புக்கிங் ஆப்பில் கம்மியாக வருது, அப்போது உங்கள் வீட்டிலருந்தே வாண்டடாக அவங்கள கூப்பிட்டு தம்பி புக்கிங் ஆப்லாம் கம்மியாக தான் வருது, என் பையன் வந்து ஆட்டோ தான் ஓட்டுறான், அதாவது 200 வர இடத்துல 150 ரூபா வருது, நான் உனக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க யாராவது போவாங்களா? போக மாட்டாங்க. 150 ரூபா வந்துச்சுன்னா நான் 150 ரூபா கம்மியாக வருதுன்னு தான் சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே புக்கிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்குற கேள்வி எப்படின்னா இருக்குன்னா, நீங்கள் ஏன் புக்கிங் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கஸ்டமரை கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் புக் பண்ணி வரீங்க, அந்த அமௌண்ட் எனக்கு கட்டுப்படி ஆகலை, நான் எக்ஸ்ட்ரா கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ணுறீங்க. அதாவது இது போர்ட்ரேட் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஆப் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, கஸ்டமரை ஆப் யூஸ் பண்ணுறதும் தப்பு இல்லை, ஆனால் அதில் இருக்கிற அமௌண்ட்டு தான் தப்பு. அதை வந்து யார் சரி பண்ணணும்? புக்கிங் ஆப்ஸ் கம்பெனிக்கார மேலே உள்ள தப்பு தான். அதை நீங்கள் உங்களோட வன்மத்தை வந்து நீங்கள் கஸ்டமர் மேலே கொட்டினீங்கன்னா என்ன நியாயம் இருக்குது? முதல்ல அந்த மாதிரி யாரும் பேசாதீங்க. ஒரு கஸ்டமர், அதாவது பேசஞ்சர் வந்து ஆட்டோ புக் பண்ணல, நான் சவாரி நம்மளுக்கு டியூட்டிஸ் கிடைக்கல அப்படின்னா நம்மளால் பிழைக்கவே முடியாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பேசஞ்சருக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை நீங்கள் எடுத்து சொன்னாலே ஒரு பேசஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்காங்க. ஒன்றுமே இல்லை, 150 ரூபா காட்டுற இடத்துல 200 ரூபா காட்டினாலும் பேசஞ்சர் வர போகிறாங்க. 200 ரூபா காட்டுற இடத்துல 300 ரூபா, அதாவது 50 ரூபா எக்ஸ்ட்ரா காமிச்சாலுமே கஸ்டமர் வருவாங்க. 200 ரூபா, அதாவது 100 ரூபா அதிகமாக காமிச்சாலுமே கஸ்டமர் வருவாங்க. 150 ரூபா அதிகமாக புக்கிங் ஆப்பில் காமிக்கும் போதும் வருவாங்க. சரிங்களா? இது கஸ்டமரோட தப்பு இல்லை. எங்கே ஒரு மனிதனோட சைக்காலஜியே வந்து எங்கே சீப்பாக கிடைக்கும், சீப் அண்ட் பெஸ்ட் எது அப்படின்றத பார்த்து தான் வருவாங்க. ஸோ அவங்க போய் ஆட்டோ டைரெக்டாக போயிட்டு விசாரிக்காமல் புக்கிங் ஆப் மூலயமா கம்மியாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்க கேவலவாதி இல்லை. அந்த காசை நம்ம வாங்கிட்டு அவங்களையும் கேவலமாக பேசுகிற நம்ம தான் கேவலவாதி. அந்த மாதிரி யாரையும் பேசாதீங்க. நீ செத்தா சாவுங்க அப்படின்ற இது. அப்போ எனக்கு வந்து பேக் பெயின் இருக்குது, ஸ்பைனல் பெயின் இருக்குது, பள்ளமேடு, நான் ஏன் பார்த்து ஓட்டணும், நான் அப்படி தான் ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி பேசுகிற தோரணை, இது எல்லாமே ரொம்ப அருவறுப்பாக இருந்துச்சு. இனிமேல் அந்த மாதிரி யாரையும் பேசாதீங்க. ஸோ அவரை வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. மற்ற ஆட்டோ டிரைவர்ஸ் நம்ம வந்து கண்ணியமாக வாழ கற்றுக்கலாம். நீங்கள் 50-100 எக்ஸ்ட்ரா கேட்குறத நான் தப்புன்னு சொல்லலை. இந்த 50-100 எக்ஸ்ட்ரா கேட்கும் போது உங்களுடைய சூழ்நிலையை சொல்லி புரிய வச்சுட்டு கேளுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அவங்கள கேவலமாக பேசி அந்த 50-100 வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க நல்ல மனிதராக இருந்தால் நீங்கள் கேட்காமையே தருவாங்க. நீங்கள் நல்ல மனிதராக இருந்தால் புரிய வச்சு வாங்குங்க. சரிங்களா? இது ரெண்டும் இடையில்லாமல் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுறது மூலயமா கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒப்பீனியன் கிடைக்காது, நம்மள ஆட்டோ டிரைவரோட பேரும் கெட்டு போகும். இது வந்து அவங்களோட ஃப்யூச்சரில் அவங்க ஆட்டோவே புக் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணுற சூழ்நிலையை கொண்டு போகும். அப்புறம் எல்லாருமே சவாரி இல்லாமல் மரத்தடியில் போட்டு தான் வண்டியை போட்டுட்டு தான் தூங்கணும்.